ஹலோ மக்களே, நீங்கள் சாண்ட்ரா அவர்கள் வந்து கார்லேருந்து கீழே விழும்பொழுது, அதாவது பார்வதி அவர்கள் பிடிச்சி தள்ளி காலில் உதச்சி கீழே தள்ளி வீசினாங்கல்ல, அப்போ சாண்ட்ரா அவர்கள் வந்து கீழே விழுந்தாங்கல்ல, விழுந்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் அந்த வீடு படபடத்த காட்சிகளை உங்களால் பார்த்துருக்கவே முடியாது. அதை பார்த்துருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே உங்களுடைய இதயமே அப்படியே தடதடான்னு அதிர ஆரம்பிக்கும். அப்படி இருந்துச்சுங்க மக்களே. நீங்கள் எபிசோடில் பார்த்தோன்னா ஒரு 2 நிமிஷத்தில் அதை முடிச்சு விட்டாங்க. ஆனால் எப்படி இருந்தது தெரியுமா அதை லைவில் பார்க்குறதுக்கு? எப்பா, யாரா இவங்கெல்லாம், யார் இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ கேடு கெட்டத்தனமாவா நடந்துப்பாங்க பார்வதியும் கமருதீனும். சாண்ட்ரா கீழே விழலை அப்படின்னு சொல்லிட்டு காலை வச்சு எட்டி உதச்சி கீழே தள்ளுறாங்க. லிட்ரலாக அரோராவால் அவங்களால தாங்கிக்க முடியல மக்களே. அவங்க என்ன வேணால் சொல்லுங்கள், பலூன் அக்கா, அந்த அக்கா, இந்த அக்கா, யாரனா எதானா சொல்லுங்கள், ஆனால் அவங்களால அந்த அந்த துடிப்பு தாங்க முடியல. அவங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் வந்துடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே கட்டன்னு அதிர்றாங்க, ஒரு மாதிரி கத்துறாங்க, அழுவுறாங்க மக்களே, அழுவுறாங்க, கத்துறாங்க, என்னமோ ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நிஜமாகவே சொல்கிறேன், எனக்கு லிட்டரலாக அந்த லைவ் பார்க்கும்போது என்னால் பார்க்க முடியல. ஏன்னா இவ்வளோ கொடூரமாக பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துருக்கு. ஏன்னா கொஞ்சம் கூட இன்ஹியூமனாக இருந்துட்டுருக்கீங்களே, கொஞ்சம் கூட ஹியூமனிட்டி அப்படிங்கிறது கிடையவே கிடையாதா? இது ஒரு டாஸ்க் தான், இது ஒரு கேம் தான். ஆனால் அதை தாண்டி நீங்கள் யார், நீங்கள் எப்படிப்பட்ட மனிதர் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வந்து நிலைச்சு நிற்கும். எப்பா கேரக்டரை பற்றி கவலை கிடையாது, மக்களை என்ன யோசிப்பாங்க அப்படிங்கிறத பற்றி கவலை கிடையாது, இன் ஃப்யூச்சரில் நம்ம என்ன பண்ண போகிறோம், மக்கள்கிட்ட நம்ம போய் சேரணும் சேரக்கூடாது, எதை பற்றியும் கவலை இல்லாமல் ஒரு 2 பேரால் கேம் விளையாட முடியும் அப்படின்னா அது பார்வதியும் கமருதினால் மட்டும்தான் முடியும் மக்களே. லிட்ரலாக வந்து சொல்கிறேன், என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத 1 by 1 வந்து சொல்கிறேன். அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இன்றைய வீடியோக்குள்ளே வந்து போகலாம். சத்தியமாக சொல்கிற மக்களே, இந்த சப்ஸ்கிரைபும் லைக்கும் கேட்குறது கூட எனக்கு வெக்கமாக வந்து இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனுக்காக இப்படி பேசிகிட்டு இருக்கோம், இதுக்கிடையில் இதை கேட்கணுமாடா அப்படின்ற மாதிரி வந்துருக்கு. ரியலாக நான் சொல்கிறேன். ஏன்னா நல்லா பாருங்கள் மக்களே, இவங்க காமருதின்னு சொன்னாங்க, நீங்கள் பாத்ரூமா போய் காமம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா அவர்கள் அது சொன்னாங்க. இவங்க ஃப்ராடுன்னு சொன்னாங்க. நீ 2 புள்ளியை பெற்றுருக்க, நீ என்ன காமம் பண்ணாமலே புள்ளியை பெற்றுட்டே அப்படின்னு சொல்லி கமருதீன் வந்து கேட்டாப்புல, டேய் எங்கடா போயிட்டுருக்கு, என்னடா டாக் பண்ணிகிட்ருக்கீங்க, என்னடா பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துருந்தது. அப்போ பார்க்கும்போது 2 பக்கமும் தப்பு இருக்கிற மாதிரி தான் வந்துருந்தது. சாண்ட்ரா அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா காமருதின்னு சொல்லிடக்கூடாது, பாத்ரூமா நீ வந்து காமம் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்க அப்படின்னு வந்து சொல்லிடக்கூடாது. அது என்ன தான் பெர்ஸ்பெக்டிவாக இருந்தாலும் கூட அது அவங்களுடைய பர்சனல், அதை நம்ம தொற்றுக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி சாண்ட்ரா அவர்களையும் நீ வந்து ஃப்ராடு, நீ என்ன காமம் பண்ணாமலே குழந்தைய பெற்றுட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டதெல்லாம் சத்தியமாக ஏற்றுக்கவே முடியாது. அதை கமருதின்னு பண்ணிட்டாப்புல. சரி போய் தொலைங்கடா, 2 பேரும் என்னடா இவ்வளோ டாக்ஸிக்காக வந்து பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்தது. அது வரைக்குமே பார்வதி பெருசாக வந்து உள்ளர வரல. பாரேன் எப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க, பாரேன் உண்மையான முகமெல்லாம் இப்போ தான் வெளியே வருது அப்படிங்கிற லெவலுக்கு தான் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் அந்த பைத்தியத்துக்கு என்ன பைத்தியம் பிடிச்சதுன்னு எனக்கு வந்து தெரியல மக்களே. ஒரு வேளை 11 மணி ஆனால் அப்படி ஆகிடுமா என்னென்னலாம் தெரியல. திடீர்னு வந்து சாண்ட்ரா வந்து கீழே தூக்கி போட்டுரும் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த டோரை திறந்து கீழே எட்டி, அதாவது அவங்க டைட்டாக பிடிச்சிருக்காங்க, அவங்கள பிடிச்சி அழுத்தி தள்ள முடியல அப்படின்னு சொல்லி காலை வச்சு இழுத்து உதச்சி கமருதீனும் சேர்ந்து பின்னாடி வந்து திவ்யா அவர்கள் வந்து கையை பிடிச்சி வச்சுருக்காங்க, சாண்ட்ரா அவர்கள் வந்து அழுத்தி பிடிச்சிட்ருக்காங்க. அப்பயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கத்திட்டு இருக்காங்க திவ்யா அவர்கள், கைடி அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு வந்து இருக்காங்க. பார்வதி பிடிச்சி ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து அழுத்தி அப்படியே தள்ளி எட்டி உதச்சி கீழே தள்ளிட்டாங்க மக்களே. கீழே தள்ளினதுக்கப்புறம் அந்த தொடை இருக்குல்ல, சாண்ட்ராவோட தொடை, அது வந்து பார்த்திங்க அப்படின்னா தொடை தான் ஓகே. அந்த டோரை வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் சொல்லக்கூட எனக்கு டேய் ஏன்டா 4 தடவை யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் பேசுகிறதுக்கே, தொடர்னு சொல்கிறதுக்கே 4 தடவை பேச வேண்டியதாக இருக்குது. இவனுங்க என்னடானா டேஷ்னு பேசிக்கிட்டு போய்கிட்டே வந்திருக்கானுங்க ஷோ முழுக்க. அதுக்கப்புறம் விக்ரமுக்கு சபரிக்கு அப்புறம் கமருதீனுக்கெலாம் வந்திருக்கு மக்களே. கொலை மிரட்டெல்லாம் விட்டுருக்காப்புல, தான்னு வார்த்தைகளாக கொட்டி தீர்த்துருக்காங்க. விக்ரம் ஒரு பக்கம், இவர் ஒரு பக்கம்னு சொல்லி போயிருக்கு. சரி ஓகே, அது அடுத்த கண்டென்ட் பார்ப்போம். இப்போது இவங்க சாண்ட்ரா கீழே விழுந்துட்டாங்க. தொடை வந்து பார்த்திங்கன்னா இந்த டோரை தட்டிகிட்டு இருக்கு, டோர் வந்து க்ளோஸ் ஆகலை, டோரை பிடிச்சி இழுக்கிறாங்க, க்ளோஸ் ஆகாத டோரை தொடை வந்து பிடிச்சிட்ருக்கு அங்கே. அப்போ தொடன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. திவ்யா பிடிச்சி கிளின்னு வந்து கிழிச்சு விட்றாங்க பார்வதியை. அந்த நேரத்தில் மக்களே அவங்களுக்கு திடீர்னு வந்து ஃபிக்ஸ் வந்துடுச்சு. போயிட்டு போட அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஃபிக்ஸ் வந்துடுச்சு. அவங்க விக்ரம் போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே சபரி வெளியே வந்துட்டாப்புல. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வினோத் அவர்கள் வெளியே வந்துட்டாப்புல, கானா வினோத். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் வந்துடுச்சு. அரோராவால் அதை தாங்கிக்கவே முடியல, கத்துறாங்க அவங்க.
கத்துறாங்க, அழுகுறாங்க. அவங்களால முடியல. காரை விட்டு வெளியே இறங்குறதுக்கு டோரை தொறந்துட்டாங்க. சபரி பிடிச்சி அழுத்தி, "வேண்டவே வேணாம், நீ உட்காரு, உள்ள உட்காரு, நாங்கள் பார்த்துக்குறோம், உட்காருன்னு சொல்லிட்டாப்புல. அவ்வளோ பதப்பதப்பாக இருக்குது. ஒரு லைட் ஹார்ட்டட் பர்சன்ஸால் அதை பார்க்க முடியாது மக்களே, பார்க்க முடியாது. நீங்கள் ஒரு ஒரு அதாவது ஒரு நல்ல கனமான ஒரு மனசை நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் பார்க்கலாம். லைட் ஹார்ட்டட் பர்சனாக இருந்தால் எப்படி இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். பதச்சு போச்சு. அந்த 10 நிமிஷம் அவங்களால கையும் ஓடலை, காலும் ஓடலை. அவங்க சபரி ஒரு பக்கம் ஓடுறாப்புல, விக்ரம் ஒரு பக்கம் ஓடுறாரு, வினோத் ஒரு பக்கம் ஓடுறாரு. தண்ணி அடித்து பார்க்குறாங்க. பிக் பாஸ் சார் 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 சார்னு கத்துறாங்க, லிட்டரலாக கத்துறாங்க. சார் 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 ப்ளீஸ் சார் 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 ஃபிக்ஸ் வந்துடுச்சு சார் சார் சார்னு கத்துறாங்க. இந்த பக்கம் அரோரா அழுகுறாங்க. திவ்யா ஒரு பக்கம் பார்வதியை போட்டு பொழந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தூக்கிட்டு போய் உள்ளர வச்சு டோர் திறக்கிற வரைக்கும், ஸ்டோர் ரூம் திறக்கிற வரைக்கும் உள்ளர வச்சுருந்தாங்க. உள்ளர மீன்ஸ் அந்த லிவிங் ஏரியாவுக்கு இடையில் அங்கே படுக்க வச்சுட்டு இருந்தாங்க மக்களே, தலகாணியை போட்டு. எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பார்த்தீங்களா? சபரியும் வினோத்தும் இந்த பக்கம் விக்ரமும் 3 பேரும் நின்றுக்கிட்டு அவங்க சென்டரில் வந்து படுக்க போட்டுருக்காங்க. ஃபிக்ஸ் வந்துட்டுருக்கு. அவங்களோட மனசு எவ்வளோ துடிச்சு போச்சு தெரியுமா? மனுஷனுங்க வெறி ஆயிட்டானுங்க. என்னடா ஹியூமனிட்டியோடு இருக்கீங்க? என்னடா கேம் இது? நீ பேசுன, அவங்க பேசுனாங்க, எல்லாமே ஓகே. அவங்க பேசுனது தப்பாகவே கூட இருக்கட்டுமே. ஏண்டா ஒரு ஃபிசிக்கலாக ஒரு ஆளை அசால்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஃபிக்ஸ் வந்துடுச்சு, அது ஒரு நடிப்பு தான். மெடிக்கல்லாம் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்றதெல்லாம் என்னது இது? அதுக்கப்புறம் வந்து ஸ்டோர் ரூம் வழியாக வந்ததுக்கப்புறம் அவங்கள தூக்கி உள்ளர அனுப்பிச்சு அவங்க மெடிக்கல் ரூம் போனதுக்கப்புறம் தான் பிக் பாஸ் அவர்களே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து தான் அவங்க வந்து ஓகே ஸ்டேபிளாக ஓரளவுக்கு ரிக்கவர் ஆகி வந்துட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் அவர்கள் வந்து சொன்னார். அது வரைக்குமே ஒரு பதட்டத்திலே தான் வந்திருந்தாங்க விக்ரமும் சபரியும். அதுக்கப்புறம் போட்டு பொழந்து எடுத்துட்டாங்க. பார்வதியையும் கமருதினெல்லாம் கிளின்னு கிழிச்சிட்டாங்க. டே என்னடா மயிறு மட்டம் அது இதுன்னு பேசி தீர்த்துட்டாங்க மக்களே, தீர்த்துருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஏன்னா ஒரு வீடியோ பத்தாது, ஏன்னா 2-3 மணி நேரமாக போயிட்டுருக்குது பிரச்சனை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருந்திருக்கு. ஆனால் இந்த சாண்ட்ரா விழும்போது ஒரு படபடப்பு நிகழ்ச்சி அந்த லைவில் சத்தியமாக சொல்கிறேன், பார்க்க முடியல, லிட்டரலாக பார்க்க முடியல. நம்மலாம் இவ்வளோ நான் என்ன சொல்கிறது, ஹெவி ஹார்ட் பர்சன்லாம் கிடையாது. நான் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஆள் தான். சின்ன விஷயம்னாவே நம்மளுக்கு பதட்டமாகிடும். அப்படி நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், சாண்ட்ரா வந்து துடிச்சிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் வந்துடுச்சு. இந்த பக்கம் அரோரா கத்தி அழுதுட்டுருக்காங்க. இவங்க 3 பேரும் சார்னு அப்படியே கத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அப்படியே என்ன சொல்கிற ஃபிக்ஸிங்கில் வந்து துடிச்சிட்டு இருக்காங்க. அப்படின்னா எப்படி இருக்கும் அந்த சுச்சுவேஷன்? அப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து என்னப்பா மெடிக்கல் இருக்கு, எல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க, நிறுத்து, நீ எல்லாம் கத்தலையா, நீ எல்லாம் பண்ணலையா அப்படின்லாம் சொல்கிறது. எப்பா சாமி முடியலடா எப்பா. ஓ கடவுளே. இதை பற்றின உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். ஆனால் எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான் மக்களே, ஒரே ஒரு வருத்தம் தான். அது என்னன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த விஜய் சேதுபதி சாரும் இந்த பிக் பாஸ் டீமும் பண்ணுற வேலைகள் இருக்கே ரொம்ப ஒஸ்ட்டு தெரியுமா? ரியலாக சொல்கிறேன் நான். இந்த கமருதினையும் பார்வதியும் பிடிச்சி அப்பயே பொழந்து விட்டுருந்தாங்கன்னா ஒவ்வொரு வாரமும் இவ்வளோ தூரம் வந்து இவங்க பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அப்போது ஒரு பயம் வந்திருக்கும் இவங்களுக்கு. ஓகே, மக்கள் வந்து இப்படி நம்மளை வந்து இப்படி பார்க்குறாங்க, இப்படி செய்கிறாங்க, விஜய் சேதுபதி போட்டு பொழக்கிறாப்புல, அப்போ நம்ம கொஞ்சமாக திருந்தணும் அப்படின்னாவது ஸ்டெப் எடுத்துருப்பாங்க. ஆனால் அது தாண்டி அவங்க திருந்த மாட்டாங்க. அது வேறு விஷயம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா பார்வதிக்கும் அட்வைஸ் கொடுத்தாச்சு, கமருதினுக்கும் அட்வைஸ் கொடுத்தாச்சு. கமருதினுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கேவலமாக திட்டாச்சு. ஆனால் இடையில் கொஞ்சம் நல்லா இருந்தான், இந்த அரோரா கூட சேர்ந்துக்கிட்டு கொஞ்சம் ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு வைப் பண்ணிக்கிட்டு வந்து இருந்தாப்புல. அந்த பொண்ணு பரவாயில்லைங்க, நல்லதை சொல்லிச்சு, ரொம்ப கெட்டதெல்லாம் பண்ணல. என்ன இந்த ட்ரையாங்கிள் அப்படின்னு ஒரு விஷயம் மட்டும் தான் வந்து போயிட்டு இருந்தது. அதுதான் கொஞ்சம் கேவலமாக பண்ணிட்டாங்களே தவிர, கமருதினை வந்து அவங்கள ட்ரிகர் பண்ணி விடணும், மற்றவங்களுக்கு எதிராக வந்து திருப்பி விடணும், சண்டை போட வைக்கணும், நமக்கு சப்போர்ட்டிவாக இருந்து நமக்காக நான் சண்டையை வந்து அவன் போடணும் அப்படின்னு சொல்ல நினைக்கலாம். ஆனால் இதுக்கு டோட்டல் ஆப்போசிட் தான் விஜய் பார்வதி. 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு பண்ணுற வேலைகளை அப்பா சாமி ஏடா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு. லிட்ரலாக மக்களே லைவ் பார்க்க முடியல. ஒருத்தன் துடிச்சிட்டு விழுந்துட்டுருக்காவ, இவங்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு நியாயம் பேசிகிட்டு இருக்காங்க. மெடிக்கல் ரூம் இருக்குது, எல்லாம் பார்த்துப்பாங்க அப்படின்றாங்க. என்ன மனசாட்சிரா சாமி. இப்படிப்பட்ட ஆட்கள் கிட்டலாம் நம்ம இருந்தோம்னு வச்சுக்கோயேன், சீக்கிரம் பரலோகம் தூக்கி அனுப்பிச்சுடுவாங்க போல். முடியல.
மக்கள் இதை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.